எல்லாரும் வணக்கம். வேட்டையின் படத்துடைய ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். கேரக்டர் ரிவீல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏற்கனவே நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கடைசியாக வந்திருக்கிறது வந்து நம்ம அமிதாப் பச்சன் சாருடைய கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. சத்யதேவ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. ரஜினி சார் கூட வந்து கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு பிறகு வந்து சேர்ந்து நடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தமிழ் சினிமாவில் நேரடியான தமிழ் சினிமாவில் முதல் முறையாக நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயமும் கூட. அமிதாப் பச்சன் சாரை பற்றி பேசணும்னா ரொம்ப சாதாரணமான மனுஷன் கிடையாது. 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 82 வயசு ஆகுது. 82 வயதிலும் கூட இன்னும் இப்போ இருக்கிற ஹிந்தி சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை விட பயங்கரமாக வந்து உழைச்சிட்டு இருக்கிறாரு. குரோர்பதிங்கிற டிவி ப்ரோக்ராம்லையும் நடிச்சுக்கிட்டு, டிவி ப்ரோக்ராம் நடிச்சும் அதே ஃபேம் வந்து சினிமாக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, கேரக்டர் ரோல் அது இதுன்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ பக்கமாக வந்து கல்கி படத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஃபேமுக்கு போனார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தெரியும். நான் அவருடைய படங்கள் பார்த்தது, பழைய படங்கள்லாம் நான் ஒன்றும் பெருசாக பார்த்தது கிடையாது. டான் திரைப்படம் மட்டும்தான் வந்து ஷாருக் கான் படம் பார்க்கும்போது அவருடைய படம் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்க்கும்போது நம்ம ஹிந்தி தமிழில் இருக்க பில்லாவுக்கும் அங்கே இருக்க பில்லாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அங்கே வந்து வில்லன் வந்து உயிரோட்டிருப்பான், இங்கே வந்து ஹீரோ உயிரோட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் ரொம்ப நெகட்டிவான ஷேடில் வந்து எடுக்கப்பட்ட கதை, ரொம்ப அற்புதமான கதை. ஸோ அந்த படம் பார்த்த பிறகு பா அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அப்புறம் சீனிக்கம் அப்படிங்கிற ஒரு படம், இளையராஜா ரெண்டுமே வந்து இளையராஜா சார் ஒரு மியூசிக் தான். சீனிக்கம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஒருத்தருக்கும் ஒரு யங்கான ஒரு அதாவது மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் இடைப்பட்ட அந்த லவ் ஸ்டோரி வந்து காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதற்கு பிறகு பா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நம்முடைய அபிஷேக் பச்சன் இருக்காருல்ல, நம்ம அமிதாப் பச்சனுடைய பையன், அவருக்கு மகனாக வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அது வந்து நேஷனல் அவார்டு வரைக்கும் வந்து கொண்டு போச்சு அவரை. ரொம்ப அற்புதமான ஒரு படம். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த டான்ஸ் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அமிதாப் பச்சன் சாரை பற்றி பேசணும்னா, ரஜினி சாருக்கும் அமிதாப் பச்சன் சாருக்கும் இடைப்பட்ட ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து படிச்சிருக்கேன். பேப்பர் இன்டர்வியூ ஒரு வாட்டி படிச்சிருக்கேன். அது என்னன்னா, ரஜினி சார் வந்து 10 படம் ரீமேக் பண்ணிட்டார். அமிதாப் பச்சன் சாரோட படங்கள் 10 படத்தை ரீமேக் பண்ண பிறகு ஒரு டைம் வந்து அப்போல்லாம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஷூட்டிங் நடக்கும். ஹிந்தி படம் எல்லா படத்தோடைய ஷூட்டிங்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடக்கும். அப்போ வந்து அமிதாப் பச்சன் சார் வந்திருக்காரு. அப்போது ஃபஸ்ட்டு போய் அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, நான் இந்த மாதிரி உங்களுடைய படங்கள்லாம் ரீமேக் பண்ணி நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய லைஃப்பில் நானும் கொஞ்சம் வந்து முன்னேறி வந்துட்டுருக்கிற நடிகனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் முதல்ல போய் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதற்கு பிறகு அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு நட்பு ரீதியான பழக்கம் வருது. அப்போ 2 திரைப்படங்கள் பண்ணுறாங்க. கிரஃப்தார் சம்திங் ஏதோ படம்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுக்கப்புறமேட்டு ஹம் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாரு. அந்த ஹம் திரைப்படம் தான் பின்னாடி காலத்தில் அதுலேருந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ், அந்த ஹம் திரைப்படத்தில் வந்து வராத அந்த ஒரு சின்ன சீனை வச்சு தான் உருவாக்கப்பட்ட கதை தான் அந்த பாஷா திரைப்படம். ஸோ ரஜினி சாரோடைய கெரியர் பெஸ்ட்டான ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் சாருடைய படத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்துலேயும் ரஜினி சார் நடிச்சிருக்காரு. அவர் வந்து அமிதாப் பச்சனுடைய தம்பி அதில் நடிச்சிருப்பார். ஸோ ரொம்ப மிகப்பெரிய ஹிட் வந்து பார்த்த படம். அதுக்கப்புறமேட்டு நிறைய நாட்கள் வந்து அவர் கூட வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ரஜினி சார் வந்து ஃபாலோ பண்ணுகின்ற அவர் வந்து அட்வைஸ் கேட்குற ஒரு அற்புதமான மனிதராக வந்து நம்முடைய அமிதாப் பச்சன் சார் இருக்காரு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து இந்த படத்தில் எந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ரஜினி சார் சப்போர்ட்டில் இருக்கிற ஒரு வக்கீல் கேரக்டரா இல்லை வந்து ஜட்ஜி கேரக்டரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு போகிற சீக்வன்ஸ் இருக்குல்ல, அவர் வந்து அமிதாப் பச்சன் சார் கதவு திறக்கும்போது உள்ளே வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு அப்புறம் போட்டிருக்க அந்த காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கோர்ட் ரூம்குள்ளே நடக்கிற ஒரு முக்கியமான சீனாக தான் தெரியுது. இவர் ஒன்று வக்கீலாக நடிச்சிருப்பார், இல்லைன்னா வந்து ஜட்ஜாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் சாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மழையில் நின்று 2 பேரும் பேசுகிற ஒரு ஷாட்டில் காட்டுறாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கேன். இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பெருமையாகிய அமிதாப் பச்சன் சாரை தமிழ் சினிமாவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அது ரஜினி சார் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 நண்பர்கள் சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த திரைப்படம் வந்து ஹிந்திலையும் மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கல்கி படத்தில் இப்போ வந்து அமிதாப் பச்சன் சாருக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வந்து அந்த பிஸ்னஸ், அந்த வேல்யூ, அந்த அந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா வேட்டையின் படத்துக்கும் அங்கே வந்து ஒரு வைட் ரேஞ்சில் வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வந்து சேரும். ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்தாலே படம் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து ஹிந்தி மார்க்கெட்லேயே வந்து உருவாக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் அமிதாப் பச்சன் சார் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காகவே அங்கே ஆடியன்ஸ் வந்து கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து வெறும் ஒரு கமர்ஷியல் சினிமாவாக மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கதை அம்சத்தோடு இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் பயங்கரமாக பேசப்படும். அமிதாப் பச்சன் சார் வந்து இந்த மாதிரி கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்கிறாங்களே, கோர்ட்டில் நடக்கிறது, இந்த மாதிரி வந்து கதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சமூகம் சம்மந்தப்பட்ட கதைகள் வந்து புதுசாக பண்ணல. இப்போ நேர்கொண்ட பார்வையின் தமிழில் வந்து செய்யப்பட்ட படம் வந்து ஹிந்தியில் பிங்க் அப்படிங்கிற பேரில் வந்து படம் எடுக்கப்படுது. அந்த படத்தில் வந்து நம்மளுடைய அஜித் சார் நடித்த கேரக்டர் தான் அவர் வந்து ஹிந்தியில் பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார்.
அது வந்து அமிதாப் பச்சன் சாருக்கு உண்டான அந்த வயதுக்கே உண்டான அந்த மெச்சூரிட்டியோட அந்த கேரக்டர் வந்து அணுகியிருப்பாரு. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ அமிதாப் பச்சன் சாருடைய இந்த வாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். கௌன் பங்கா கரோட்பதி அப்படிங்கிற ப்ரோகிராம 82 வயசு வரைக்குமே இன்னும் அதே வேகத்தோட நடத்திட்டு இருக்கிறாரு. அது வந்து சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த 70ஸ் ஹீரோஸ் கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிய வந்து யாருமே வந்து ரீப்ளேஸ்மென்ட்டே பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 70ஸ் ஹீரோஸ், 80ஸ் ஹீரோஸ், 90ஸ் ஹீரோஸ் யாருன்னு எடுத்துக்கங்க. அதுல குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே. நம்ப நீங்க வந்து 70ஸ் ஹீரோஸ்ல ரஜினி சார், கமல் சாரா இருக்கட்டும். அதே மாரி 80ஸ் ஹீரோஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரத்குமார், நெப்போலியன், இன்னும் 90ஸ் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அவங்க அப்புறமே நம்ம மோகன் சார்லாம் 60, 65 வயசுக்கு மேல ஆவுது. ஆனா அவருடைய லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ, நம்மளுடைய அமிதாப் பச்சன் சார் வந்து இந்த அளவிற்கு இவ்வளோ ஆர்வத்தோட எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்த வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே, ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு நண்பன் கூட வந்து ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவா கூட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய பெருந்தன்மைய வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல ரஜினி சார் வந்து அவர் மேல எந்த அளவுக்கு வந்து அக்கறை வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ப எஜே சூர்யா வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு. உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுதான் அமிதாப் பச்சன் சார் வந்து நேரடியா தமிழ்ல பண்ணக்கூடிய படமாக இருந்தது. அப்பயே வந்து ரஜினி சார் அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணும்போதே சொன்னாரு, "இந்த இடத்துல நான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி நெனச்சிருந்தாரு. கடவுள் புண்ணியத்துல அது கடவுளோ இல்ல வந்து எது நடந்துச்சோ, அது வந்து ரஜினி சாருக்கே வந்து உரித்தான ஒரு அதிர்ஷ்டம்னு கூட எடுத்துக்கலாம். ரஜினி சாருக்கு அமிதாப் பச்சன் சார் தமிழ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய பெருமையான விஷயமாவும் அவர் கருதுவார் அப்படின்னு நான் கருதுறேன். உங்களுக்கு அடுத்து நாளைக்கு வரப்போற ஆடியோ லான்ச்ச பொறுத்தவரைக்கும், இல்ல இந்த கேரக்டர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன மாரியான விஷயங்கள் தோணுது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ்! சினிமா!